வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை அறுத்து என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி ஏதுவோ அதை அவர் அறுத்து. அப்பனா என்ன? உங்க வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை அறுத்து, உங்க முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் அறுத்து, உங்களை கனி கொடுக்க விடாம எதெல்லாம் உங்களை இருக்க மாட்டேன். என்ன சொல்லுங்க? உங்களை இருக்க மாட்டேன். சில பேர் இது என்ன சொன்னா, உன்னை அறுத்து. உங்களை இருக்கிறத பத்தி சொல்லல. கனி கொடுக்க முடியாதபடிக்கு, நீங்க வளராதபடிக்கு எதெல்லாம் அன்வான்டா இருக்குதோ அந்த அன்வான்டை எடிட் பண்ணி கட் பண்ணி, அது சில நபர்களா இருக்கலாம், அது சில பழக்கமா இருக்கலாம், அது சில சுபாவமா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் அதை அறுத்து. எத்தனை பேருக்கு தேவன் இப்படிப்பட்டதை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இறுதிபூர்வமா சொல்லுங்க. தேவனே, நான் கனி கொடாதபடிக்கு, நான் வளராதபடிக்கு தடுக்கக்கூடிய எந்த காரியத்திலையும் கத்தி வைக்கும் உரிமையை, அறுத்து போடும் உரிமையை பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நான் அளிக்கிறேன். அது இன்றோடு அறுக்கப்பட்டு, அது எந்த பழக்கமா இருந்தாலும், எந்த தேவையற்ற மனிதர்களா இருந்தாலும், எந்த தேவையற்ற குணங்களா இருந்தாலும், இன்றோடு வேரோடு அது அறுத்து போடப்படுவதா? Give them praise. Amen. Every branches in me that does not bear fruit, he takes away. And every branch that continue to bear fruits, amen, he repeatedly, amen, bless you. அறுத்து போடுகிறாருன்றதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் காணிக்க தரக்கூடாது. இதுதான் கரெக்ட். ஆசீர்வதிக்கிறார், காணிக்க தராங்க. அறுத்து போடுகிறார், நல்லது. அறுவை சிகிச்சை நல்லது. சில தேவை இல்லாததை எடுத்துட்டா நல்லா ஆயிருவேன். ஆண்டவரை அதை எடுத்து போடுங்க. ஆண்டவரை அதை நீக்கி போடுங்க. எங்க சபையை விட்டு தேவையில்லாததை எடுத்து போடுங்க. எங்க வாழ்க்கையை விட்டு தேவையில்லாததை எடுத்து போடுங்க. அறுத்து போடும். Maybe unwanted habits, amen, unwanted characters, thinkings, amen, என்னெல்லாமோ இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்யணும். அப்ப இதுவும் இருக்குது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அது மட்டும் நாங்க பேசல. கர்த்தர் நீங்க வளர முடியாதபடிக்கு, கனி கொடுக்காதபடிக்கு என்னென்ன இருக்குதோ அதை அறுத்து போடுகிறார்.